எவ்வளோனா பணம் சட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்படி அள்ளும்போது 2 கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கூட வராது. அதுதான் உங்களுக்கானது. ஏன்னா அதுதான் இறைவன் கை உருவத்தில் எல்லாமே பாருங்க பெருசாக கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம கை மட்டும் கம்மியாக கொடுத்துருப்பான். ஏன்னா 2ம் சேர்த்து எவ்வளோ வருதோ இதுதான் உங்களுக்கானது. இது மீறி வரதெல்லாம் நம்மளதில் இன்னொருத்தந்து. அதனால் ரொம்ப ஆசைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு எது கொடுத்துருக்கணும் அதை வச்சு சிறப்பாக வாழ்ந்து காட்டுங்க. அதுவே உங்களுக்கு இருக்குது. ஸோ பசங்களுக்கு சொத்து சேர்க்குறேன்னு பாவத்தை சுமந்துட்டு கடனை சுமந்துட்டு கடன்காரனுக்கு பிள்ளை ஆக்கிட்டு போயிடாதீங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினாலும் பரவாயில்ல, அவனை படிக்க வச்சு சிபிஐ ஆக்கினாலும் பரவாயில்ல, அவனை படிக்க வச்சு பேங்க் ஆஃபீஸர் ஆக்கணும்னாலும் பரவாயில்ல, அவனை படிக்க வச்சு பெரிய மேதை ஆக்கணும்னாலும் பரவாயில்ல, அவனை படிக்க வச்சு கடன்காரன் ஆக்காதீங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா யாருக்கு நீங்கள் என்ன படிக்க வச்சாலும் சரி உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படிக்க வைங்க. படிக்கிறதுக்கு சிபிஎஸ்சியில் படித்து இன்டர்நேஷ்னலில் படித்து லண்டனில் படித்தா தான் பையன் முன்னேறுவான்னு கிடையாது. இறைவன் நினச்சானா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்சிலேருந்து என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களும் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா மட்டும் தான் படிப்பேருன்னு கிடையாது. எங்கே ஒன்றா படிக்கலாம். யார் படிக்கிறா, எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், எப்படி கோச் கொடுக்குறோம், எப்படி பண்ணுறோம், அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுத்து சொல்கிறோம். இதுதான் முக்கியம். ஸோ சொத்து செய்கிறேன்னு கடன்காரன் ஆக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.